இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், இன்னைக்கு டயட் ரெசிபில லெமன் ரைஸ் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். லெமன் சாதத்தையும் இந்த ஓட்ஸையும் வச்சிங்கன்னா எதுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். டயட்ல இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல கொஞ்சமா கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, கொஞ்சமா கறிவேப்பிள்ளை, கொஞ்சமா காயப்பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன லெமன்ல பாதி எடுத்து அதோட சாறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஆளுக்கு 100 கிராம் தாராளமா போதும். 3 மணி நேரத்துக்கு பசி எடுக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு. எந்த கப்ல நம்ம ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிதமான தீயில வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி போட்டு மூடி வைக்க போறோம். நிமிஷம் ஆகிருச்சு. தண்ணி எல்லாம் வத்தி ஓட்ஸ் நல்லாவே வந்திருக்கு. இந்த டைம்ல உரப்புக்காக கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டீங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் ஸ்டைல்ல ஓட்ஸ் ரெடி. பார்க்கறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அப்படியே லெமன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிடும்போது நம்மளுக்கு டயட் இருக்கிற ஃபீலிங் இருக்காது. இந்த மாதிரி வெரைட்டியான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.